ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்தி குக்கரி. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பொட்டுக்கடலை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். 1 கப்பு பொட்டுக்கடலை. எந்த கப்பில் நம்ம பொட்டுக்கடலை எடுக்கிறோமோ அதே கப்பில் 1 கப்பு வெல்லம், 1 கப்பு தண்ணி, அதுக்கப்புறமா ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நெய், ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி. இவ்வளோ தான் இந்த ஸ்வீட் ரெசிபிக்கு வேணும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த கடாயில் 1 கப்பு பொட்டுக்கடலை போட்டுட்டு அது ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா அது ட்ரை ரோஸ்ட்டு பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம 3லேருந்து 4 நிமிஷம் இது நல்லா நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். இது கலர் சேஞ்ச் ஆகணும்னு ஒன்றும் இல்லை. நல்லா நம்ம வறுத்துன்னு இருக்கும்போது நல்ல ஒரு வாசனை வரும். அது வரைக்கும் நமக்கு வறுத்து எடுக்கலாம். அதாவது 3 to 4 மினிட்ஸ் வறுத்து எடுத்தால் போகிறோம். அதுக்கப்புறமா நல்லா சூடு ஆறின அப்புறமா மிக்சியில் நைஸ் பவுடராக அரைச்சிடுவோம். இந்த ஸ்வீட் ரெசிபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது புதுசாக பார்க்குறவாளுக்கு இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இது 4 நிமிஷம் நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இது ஒரு தட்டில் நம்ம ஆற போட்டுட்டு சூடு ஆறின அப்புறமா நல்லா மிக்சியில் நைஸ் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். தட்டில் நல்லா ஆறின்னு இருக்கட்டும். நம்ம அந்த கடாயில் இந்த 1 கப்பு வெல்லம், பொடிச்ச வெல்லம் போட்டிருக்கேன். அது இதே 1 கப்பில் தண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா மெல்ட் ஆன அப்புறமா வடிகட்டி எடுத்துன்னு வந்துடுவோம். 1க்கு 1 தான் நான் வெல்லம் எடுத்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட ஸ்வீட் வேணும்னா ஒரு 1.25 கப்பு எடுத்துக்கலாம். வெல்லத்தை நல்லா வடிகட்டி திரும்பி அந்த அந்த தண்ணி எடுத்து நான் கடாயில் விட்டுருக்கேன். அது கொதி வந்துட்டுருக்கு. இது அதுக்குள்ளே நம்ம பொடிச்சு ரெடியாக வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதில் வெல்லத்தை கொதிக்கிற வெல்லத்தில் நம்ம போட்டுருவோம். அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் சின்ன ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கைவிடாமல் நல்லா நம்ம கலரின்னு இருப்போம். நல்லா கெட்டியாகிடுது. இப்போ நம்ம நெய் விட போகிறோம். ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன், 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம இப்படி கலரி கொடுத்துட்டுருப்போம். கடைசியில் இது ஒட்டாமல் வரும். அப்போ அதுதான் நமக்கு கரெக்டு பதம். நல்லா அது ஒட்டாமல் வந்துடுத்து. நெய் விட்ட உடனே அவ்வளவு வாசனைனா அப்படி வாசனையாக இருக்குது இந்த பொட்டுக்கடலை பர்ஃபி. அடுப்பு சிம்மில் தான் நான் வச்சுருக்கேன். 2 நிமிஷம் கூட நம்ம இதை இன்னும் கொஞ்சம் வேகணும் இல்லையா, 2 நிமிஷம் கூட அது இப்போ அடுப்பில் வச்சுருப்போம். அழகாக ஒட்டாமல் நல்லா வந்துடுது. நம்ம இந்த ஸ்வீட் ரெசிபிக்கெல்லாம் கொஞ்சம் நெய் நம்ம விட்டோம்னா நல்ல வாசனையாகவும் நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் இது ஏதாவது அவன் ஸ்நாக்ஸ் என்னவாது கேட்டானா இதெல்லாம் நம்ம டக்குன்னு நம்ம ரொம்ப சீக்கிரத்தில் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இது ரொம்ப நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. இப்போ நம்ம தட்டில் நெய் விட்டுட்டு இதை எடுத்து நம்ம அதில் போட போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் தயாராகிடுது. ஒரு 2லேருந்து 3-4 நிமிஷம் தான் நான் இது பண்ணியிருப்பேன். இதை இப்படி வதக்கியிருப்பேன். அவ்வளோதான். இப்போ பிளேட்டில் நெய் தடவிருக்கேன். அந்த ஸ்வீட் எடுத்து நம்ம இதில் போட்டுட்டு நல்லா சூடு ஆறின அப்புறமா நம்ம கட் பண்ணுவோம். கொஞ்சம் செட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடு ஆறின அப்புறமா நம்ம கட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொஞ்சம் கூட ஹெல்த்தியாக ஆகிறதுக்கு நான் கொஞ்சம் ஒரு 5-6 முந்திரி பருப்பு எடுத்து ஜஸ்ட் ஒரு திருப்பிட்டு அதை இந்த ஸ்வீட் மேலே போட்டிருக்கேன். ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி, ஸ்வீட் பர்ஃபி, பொட்டுக்கடலை வெல்லமும் சேர்ந்த ஒரு பர்ஃபி, ஹெல்த்தியான ஒரு பர்ஃபி தயாராகிடுது. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.